இன்றைக்கு கர்த்தர் தந்த ஒரு வார்த்தை, God has fixed his eyes on you. கர்த்தர் அவருடைய கண்களை உங்கள் மேல் பதிய வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாமே என்று சொல்லுவோமா? உபாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனம். 11th chapter 12th verse. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆமென். வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் அது வைக்கப்பட்டு இருக்கும். ஆமென். when you began 2020 2020 நீங்கள் தொடங்கின போது கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டது. இந்த 2020 நம்ம முடிக்கும் போதோ கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் வைக்கப்பட்டதாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, கர்த்தர் எல்லாரையுமே பொதுவாய் பார்க்கிற தேவன் அல்ல. கர்த்தர் ஒவ்வொருவருமே தனிப்பட்ட விதத்தில் அவர் கவனிக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். God never sees people in general, but God sees every individual with his eyes. Today you are in the sight of God and God has fixed his eyes on you. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல் கண்களை பதிய வைத்திருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் எங்களை பார்க்கிறாரா? ஆண்டவர் எங்களுடைய நிலைமை அவருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு எங்களுடைய சூழ்நிலைகள் அறிந்திருக்கிறாரா? அவர் எங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு ஒரு பதிலுக்கு, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். God is watching you and he has set his eyes on you. What happens when God sets his eyes on an individual? கர்த்தர் ஒரு மனிதன் மேல் தன்னுடைய கண்களை பதிய வைத்தால் அது என்ன நடக்கும் என்பதை குறித்து முதலாவது நான் பேசிவிட்டு, பின்பாக யார் மேல் கர்த்தர் தன்னுடைய கண்களை அவர் பதிய வைக்கிறார் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். First, I want to talk to you about what happens when God fixes his eyes on a person, and what does God need in our life to fix his eyes on us. These are the two topics which we are going to study today. முதலாவது, கர்த்தர் ஒரு மனிதன் மேல் கண்களை பதிய வைத்தால் நடக்கிற முதலாவது ஒரு காரியம், கர்த்தர் பஞ்ச காலத்திலும் அவர்களை போஷித்து அவர் நடத்துகிறார். நல்ல விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுவோமா? சங்கீதம் 33வது அதிகாரம் 19வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம், the book of Psalms 33rd chapter 19th verse. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவோ கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. God's eyes is watching you to protect you and provide you whatever you need during the famine. இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் ஒரு மனிதன் மேலும் அல்லது ஒரு குடும்பத்தின் மேலும் அல்லது ஒரு பிள்ளைகள் மேலும் வைக்கப்பட்டால் அவர்கள் குடும்பத்தில் நடக்கிற முதலாவது காரியம், கர்த்தர் அவர்களை பஞ்ச காலத்திலும் அவர்களை போஷித்து நடத்துகிறார். ஆமென். நல்லா விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஆமென் என்று சொல்லுவோமா? அதில் பல உதாரணங்கள் வேதாகமத்தில் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளை நாம் பார்க்க போகிறோம். We are going to see one example from the Bible. Let us turn to the book of 1 Kings 17th chapter 7 to 16th verse. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 7 முதல் 16வது வசனம் வரைக்கும். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளைக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கு இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் உள்ள ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தான். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பவும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ
நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போனதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போனதும் இல்லை. ஆமென். இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். everyone knows what happened in this portion. Here you can find Elijah was drinking from that brook. எலியா அங்கே காணப்பட்ட அந்த இடத்திலிருந்து தன்னுடைய தண்ணீரை குடித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தார். ஆனால் ஒரு நாள் அது வறண்டு போனது. one day it became dried. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய சோர்ஸாய் நடக்கிற சகலமும் சில நேரத்தில் கர்த்தர் அதை வற்றி போக சில நேரத்தில் செய்கிறார். எலியாவுக்கு ஒருவேளை அந்த 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 தண்ணீர் வற்றி போகாவிட்டால் எலியாவுடைய கண்கள் அல்லது எலியாவோட கண்கள் ஆண்டவர் மேலே வைக்கப்பட்டிருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கும், எனக்கு இப்போ ஒரு நல்ல சேஃபான லைஃப் இருக்குது, எனக்கு நல்ல ஒரு பொருளாதாரம் இருக்குது, எனக்கு தேவையான சகலமும் சந்திக்கப்படுகிறது, இது போதும், இது நல்ல லைஃப் என்று அங்கேயே செட்டில் ஆகிருப்பான். ஆனால் யார் ஒருவனை கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் என்று விரும்புகிறாரோ அவனுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் அவன் தன்னுடைய பலனாய் என்கிற காரியங்களை கர்த்தர் வற்றி போக சில நேரத்தில் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் நினைக்கிறேன் இந்த கொரோனா காலத்து COVID-19 இந்த காலத்துக்கு முன்பாக நீங்கள் உங்கள் பலனாய் உங்கள் வேலையை எண்ணிருக்கலாம், உங்கள் பலனாய் உங்களுக்கு வருகிற ஒரு இன்கம்மை எண்ணிருக்கலாம், உங்கள் பிஸ்னஸை எண்ணிருக்கலாம், அல்லது பல சூழ்நிலைகளை உங்களுடைய பலனாய் நீங்கள் எண்ணிருக்கலாம். ஆனால் சில நேரத்தில் நம் கர்த்தர் மேல் வைக்க வேண்டிய கண்களை நம்ம எடுத்து நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய காரியங்கள் லகுவாக இருக்கிற அந்த நேரத்தில் அது மேலே நம்ம வைத்துட்டோம்னா சில நேரத்தில் கர்த்தர் வற்றி போக செய்கிறார். God sometimes makes the brooks to dry up, not to finish us but to help us to see him again. கர்த்தர் ஏன் வற்றி போக செய்கிறார் என்றால் நம்மளை முடிக்கும்படியாக அல்ல, மீண்டும் நம் பார்வைகளும் நம் கண்களும் கர்த்தருக்கு நேராக திருப்பும்படியாக சில நேரத்தில் கர்த்தர் அந்த ஆற்றுக்கரையில் இருக்கிற அந்த தண்ணீர்களை வற்ற செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எலியாவை பார்த்து ஆண்டவர் ஒரு கட்டளை சொல்கிறார், நீ சாரேபாத் அந்த ஊருக்கு நீ போ, அங்கே ஒரு விதவை இடத்தில் நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். God says, go to Sarephat, I have commanded a widow to meet your needs and provide you your food. அண்ட் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 90 மைல் தூரம் எலியா இருந்த இடத்துக்கும் அந்த சாரேபாத் ஊருக்கும் 90 மைல், கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் தூரம் எலியா அங்கே போகிறார். when Elijah goes there, எலியா அங்கே போகும்போது அந்த ஊரில் நான் படித்து பார்த்தேன் பல விதவைகள் இருந்தாங்க. ஆண்டவர் எந்த விதவைகளை சொல்ல, God says, go, I have commanded the widow to provide you food. நீ போ, உன்னுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஒரு விதவை இடத்தில் நான் கட்டளிட்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் எந்த விதவை என்று கர்த்தர் சொல்லலை. ஆனால் நான் படித்தேன் அந்த 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 ஹிஸ்ட்ரியில் போய் நான் படிச்சிருக்கும்போது பல விதவைகள் அந்த சாரேபாத் ஊரில் இருந்தாங்க. பட் ஹவு டிட் எலியா ஃபைண்ட் த ரைட் பர்சன்? எப்படி ஆண்டவர் அந்த எலியாவை சரியான நபரை பார்க்க செய்தார் என்றால், நீங்கள் அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விதவையானவள் அங்கே என்ன பண்ணி கொண்டிருந்தான்னா அந்த டவுனோடைய என்ட்ரன்ஸ் எலியா வந்த அந்த நிமிடத்தில் அவள் என்ன செய்து கொண்டிருந்தான்னா அவள் விறகை என்ன பண்ணி கொண்டிருந்தா எடுத்துக்கொண்டா. She was picking up the sticks. She was not like other widows sitting inside the house and thinking that everything is over and just fearing, but she fought for her life. ஆண்டவர் அந்த விதவிடத்தில் நான் பார்த்த ஒரு காரியம், அவன் மீதி இருக்கிற விதவைகளை போல வீட்டுக்குள்ளே இருந்து முடிந்தது என்று நினைக்கிறவள் அல்ல, அவள் விட்டு விடாதபடி எப்படியாச்சும் வாழ வேண்டும் என்று தன்னுடைய முழு பலத்தோடு போராடி கொண்டிருந்த ஒரு விதவையாக நான் அவர்களை பார்க்கிறேன். God is mindful of the widow.
இந்த இடத்துல ஆண்டவர் அந்த ஊரில் எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க, எத்தனையோ குடும்பங்கள் இருந்தாங்க, அந்த ஊரில் எத்தனையோ நபர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனையோ குழந்தைங்க இருப்பாங்க, எத்தனையோ பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் யார் மேலே பட்டுச்சோ இல்லையோ, ஒரு நபர் மேலே பட்டுச்சு. அதுதான் அந்த சாரேபாத் ஊரில் இருந்த அந்த விதவையின் மேல். ஆண்டவர் எலியாவுக்கு கட்டளையிடும் போது அவர் சொல்கிறார், நீ போ, அந்த விதவையிடத்தில் நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். ஒரு நாட்டிலேயோ ஒரு ஊர்லேயோ ஒரு பஞ்சம் வரும்போது அந்த ஊரில் இருக்கிற குடும்பத்துக்குள்ளே அந்த பஞ்ச காலம் அவர்களை பாதிக்கிறதுக்கு முன்பாக முதலாவது அந்த பஞ்ச காலம் யாரை பாதிக்கணும்? விதவைகளை தான் பாதிக்குமா. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் கொஞ்சம் ரிசர்வ் இருக்கும், அவங்கக்கிட்ட நிறைய இருக்காது, அவங்க கொஞ்சம் தான் கையில் வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்கு சொல்கிறது பாருங்கள், ஆண்டவர் இந்த குடும்பத்தை போ, அவங்க போஷிப்பாங்கன்னு சொல்லியிருக்கலாம். God could have said, go to their family, they will provide you food. Or he could have said, go there and I have commanded a rich man to provide you. ஆனால் யார் இடத்துல கொஞ்சம் இருக்குமோ, யார் இடத்துல அடுத்த வேலைக்குள்ள இருக்காதோ அவர்களுடைய கரத்தை கொண்டு தான் கர்த்தர் எலியாவை போஷிக்கிறார். ஆமென். God uses the nothing to make or to provide for everyone. ஆண்டவருக்காக நீங்கள் பிரகாசிக்கணும்னா ஒரு ரகசியம் உண்டு. ஒரு கர்த்தர்கிட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும் ஒரு ரகசியம் உண்டு. ஒரு நாள் D.L. மோடி இப்படியாக சொன்னாராம், ஆண்டவர் அவர்களுடைய கிருபைகளெல்லாம் ஆண்டவர் ஒரு ஷெல்ஃபில் வச்சிருக்கிறாராம். God has got all his gift in a shelf. ஆண்டவருடைய கிருபைகள் எங்கே இருக்கான்? ஒரு ஷெல்ஃபில் இருக்கான். அப்போது கேட்டாங்களா, எந்த ஷெல்ஃபில் இருக்குன்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டோட கிருபைகள்லாம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஷெல்ஃப் ஏதோ அதில் வச்சிருப்பாரு, அந்த கிருபை எப்படியாச்சும் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் D.L. மோடி அவருடைய அனுபவத்தில் சொன்னார், ஒரு ஊழிய அனுபவத்தில் சொன்னார், ஆண்டவர் வைத்திருக்கிற சிறந்த கிருபைகள் எல்லாம் கீழே இருக்கிற ஷெல்ஃபில் இருக்குமா, மேலே இருக்கிற ஷெல்ஃபில் இல்லை, கீழே இருக்கிற ஷெல்ஃபில் இருக்குமா. God has kept all his gift on the most bottom shelf. ஏன்? ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா மேலே போகிறதில்ல, கீழே போக கற்றுக்கொள்ளணும். ஆமென். ரகசியமே அங்கே தான் இருக்கு. A man who humbles himself before God will receive God's grace and his mercies. இதுதான் D.L. மூடியோடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஏதாவது பெற்றுக்கொள்ளும் என்று நினைத்தால் ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்த நீங்கள் பழகிக்கொள்ளுங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போமாக. இந்த காலகட்டத்தில் நம்ம எதை செய்கிறோமோ இல்லையோ கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த, கர்த்தருடைய தனிப்பட்ட அறை, பிறருக்கு முன்பாக அல்ல, தனிப்பட்ட அறைக்குள்ளாக கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்த, மிகவும் தாழ்த்த. மோசையை காப்பாற்ற ஆண்டு சொல்ற, மோசையை போல எனக்கு முன்பாக ஒரு மனிதனும் தாழ்த்தினவன் இல்லை. He was the most humble person on the face of the earth. There's a verse like that. இப்படியாக ஒரு வார்த்தை இருக்குது. ஏன் கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்டார்னா சும்மா ஒன்றும் மோசையை தெரிந்து கொள்ள, பைபிளில் மோசையை குறித்து ஒரு வார்த்தை இருக்குது, மோசையை போல தன்னை தாழ்த்தினவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லையா, அப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். God always chooses and considers a person who is nothing. அப்படிதான் இந்த சாரேபாத் ஊர் விதவையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த தெரிந்து கொண்ட போது நீங்கள் பார்க்கலாம், இந்த சாரேபாத் ஊர் விதவை அவள் ஆண்டவரை அறியாத ஒரு ட்ரைபை சேர்ந்தாலும் அவள் எலியாவை பார்த்த உடனே அவள் ரெக்கக்னைஸ் பண்ணுறாள். இந்த மனிதன் இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதன் என்று ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு வார்த்தை அவளுடைய நம்பிக்கையை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். As the Lord your God lives, I do not have bread, only a handful of flour in a bin. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இவள் ஒரு புறஜாதியான பெண், ஆனால் அவளுடைய வாயில வர வார்த்தை பாருங்க, உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் புறஜாதியான ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள் ஒருவேளை கர்த்தரை பிறரை போல யூதர்களைப் போல இல்லாமல் இருந்தாலும் அவள் செய்கிற ஒரு காரியம், அவள் கர்த்தரை நம்புகிறவளாய் காணப்பட்டதை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். She was a woman who trusted God though she was not belonging to that tribe of them. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது ஒரு காரியம், கர்த்தர் நம்மளுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் பதிய வைக்கப்படும் போது நம்மளுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, அந்த இடத்துல இருக்கிற எண்ணெயும் மாவும் பெருகினதாய் சொல்லப்படலை, ஆனால் குறையவில்லை. ஒன் ஆஃப் த மோஸ்ட் நான் சொல்கிறேன், ஒன் ஆஃப் த பிளெஸட் மிராக்கிள் என்று நினைக்கிறேன்.
எல்லாமே ஆண்டவர் எப்படி போஷித்திருப்பார்னா, அந்த 2 அப்பம் 5 மீனும் பெருகினது, அது இன்க்ரீஸ் ஆச்சு, அது மல்டிப்ளை ஆச்சு, இன்னும் நிறைய வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்து ஒரு அற்புதம் என்னன்னா, அது மல்டிப்ளை ஆகலை, அவர் குறையவில்லை. அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அப்படியே தான் இருக்குது. அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அப்படியே தான் இருக்குது. அவங்க எடுத்து அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் எண்ணெய் குறையவில்லை. அவங்க எடுத்து மாவை யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாவு குறையவில்லை. வாட் எவர் they did, it did not decrease, but it remained the same. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளாக செய்ய போகிற அற்புதமும் இதுதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எங்கள் வீட்டில் இருக்கிற காரியங்களை குறையாதபடி எங்களை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்க. நல்ல விசுவாசிக்கிறோம், ஆமென் என்று சொல்லுவோமா? First, the Lord provides. When God fixes his eyes on a person, the Lord provides. கர்த்தர் ஒரு மனிதன் மேல் தன்னுடைய கண்களை பதிய வைக்கும் போது அவர் பஞ்ச காலத்திலும் அவர்களை போஷித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், கர்த்தர் ஒரு மனிதன் மேல் கண்களை பதிய வைக்கும் போது அவன் வாழ்க்கையில் காணப்படுகிற இரண்டாவது காரியம், the Lord proposes. கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். Let us turn to the book of Job, 36th chapter, 7th verse. யோபின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 7வது வசனம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அவர் தன்னுடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர் என்ன பண்றாருன்னா, ராஜாக்கள் மத்தியில், சொல்லுங்க, ராஜாக்கள் மத்தியில், ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அவர் ஏறவும் செய்யறாரு, ஏற மட்டும் செய்யறதில்ல, அவர் கொண்டு போய் உட்காரவும் செய்யறாரு. God helps you to raise and makes you sit among king. அதுக்கு பல உதாரணத்தை நாம் சொல்லலாம். கர்த்தர் உங்கள் மேல் கண்களை வைத்தார் என்றால், கர்த்தர் முதலாவது செய்கிற ஒரு காரியம், அவர் உங்களை ஏற செய்கிறார். ஆமென். When God fixes his eyes on you, the first thing God does is God makes you climb high in your life. கர்த்தர் உங்களை ஏற செய்கிறார், உங்கள் ஸ்தானங்களை உயர்த்துகிறார், உங்களுடைய நிலைமைகளை உயர்த்துகிறார், உங்களுடைய சகலத்தையும் உயர்த்துகிறார், ஏற செய்கிறார். இரண்டாவது உட்கார செய்கிறார். யார் மத்தியிலனா? ராஜாக்கள் மத்தியில். He makes you sit among the kings. ஒரு எக்ஸாம்பிளை நம்ம சொல்லணும்னா இதுக்கு தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். தாவீது அவன் இருந்த ஒரு இடம் என்ன இடம்னா, அவன் ஒரு வனாந்தரத்தில் இருந்தான். ஆனால் கர்த்தர் கூப்பிட்டு அவனை அபிஷேகம் செய்கிறார். God calls and anoints him, but he never appointed him. There is a difference between anointing and appointing a person. ஆண்டவர் ஒரு மனிதனை முதலாவது அபிஷேகம் செய்கிறார், ஆனால் அவனை இன்னும் உட்கார செய்யல. அனாயின்மெண்ட்டுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு காலகட்டம் இருக்கு. There is a time period between anointment and appointment. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது ஒரு சின்ன ஒரு மெய்ப்பனா இருக்கும் போதே கர்த்தர் அபிஷேகம் செய்கிறார். கர்த்தரை நீங்க தேடும் போதே கர்த்தர் உங்கள் மேல் அபிஷேகத்தை வைத்துறார். ஆனால் அபிஷேகத்தை வைக்கிற கர்த்தர் உங்களை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்பாக ஒரு காலகட்டத்தை வைப்பார். உடனே அது நடக்காது. அந்த காலகட்டம் எதற்கென்றால், அந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களை கவனித்து பார்ப்பார். பைபிளில் ஒரு வசனம் இப்படியாக சொல்லுவது, கர்த்தரால் அழைக்கப்படுகிறவர்கள் அநேகம், ஆனால் தெரிந்து கொள்ளப்படுகிறவரோ சிலர். கர்த்தர் எல்லாரையும் அழைக்கிறார், எல்லாரையும் அழைக்கிறார். என்னுடைய எழுப்புதலுக்கு எல்லாரும் வாங்க, என்னுடைய காரியங்களை செய்ய எல்லாரும் வாங்க, எல்லாரும் அழைக்கிறார். அழைப்பு எல்லாரும் மேல இருக்கு. அழைத்து அவர்கள் அபிஷேகமும் செய்கிறார். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார் என்றது என்னுடைய விளக்கம் பிறகு எனக்கு புரிந்த விளக்கத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் அவங்களை அபிஷேகம் செய்து அவர்களை அழைத்து அவருக்கு முன்பாக நடக்க செய்கிறார். God calls you and makes you walk before him. அதுதான் சொல்ற, அழைக்கப்பட்டவர்கள் அநேகம், அந்த அழைக்கப்பட்ட அநேகரை கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருப்பார். அழைக்கப்பட்ட அநேகரை அவர்கள் முன்பாக நடக்க செய்து கவனித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? அழைத்த எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளலைங்க. அழைத்தவர்களை அவர்கள் முன்பாக நடக்க செய்து அதில் உண்மை உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அல்லாமேன் சொல்லுவோமா? God has anointed you. God has proposed you to sit among the kings. God has called you to be established among kings. But God wants to see you being righteous and walk faithfully before the Lord. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டும்
அவன் ராஜாவுடைய அரண்மனைக்கு போகிற காலம் அல்லது ராஜாவாய் மாறுகிற காலம் வரைக்கும் அவன் உண்மை உள்ளவனாய் அவன் நடந்தான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் தவறுகிற ஒரு பாதை அதுதான். உண்மை இல்லாதபடி நம் காரியங்களை செய்து விடுகிறோம். உண்மையை குறித்து பல காரியங்கள் சொல்லலாம், ஆனால் அதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்மை. God wants to propose us before the kings. God wants us to climb high. God wants us to establish us. But what God expects is faithfulness. There is a time gap between the anointment and the appointment. If you are not faithful in your anointing, God can never appoint you to what He has planned. ஆண்டவர் அபிஷேகம் பண்ண உங்களை நீங்கள் கர்த்தர் அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்த அந்த காலகட்டத்தில் உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்ம ஜெபத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், வேத வாசிப்பில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், நம்மளுடைய ஒவ்வொரு நாள் நடக்கையில் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் நாம் நடக்கும் போது கர்த்தர் நம்மளை நம்பி காரியங்கள் நம்ம கரத்தில் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னை ராஜாக்கள் மத்தியில் நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார்? ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், when the Lord fixes his eyes on a person, what happens? God helps him to progress. ஆண்டவர் அவனை தடை செய்யாதபடி கர்த்தர் அவனை முன்பாக போக செய்கிறார். அவனை ஒருவனாலும் நிறுத்த முடியாதபடி கர்த்தர் அவன் மேல் தன்னுடைய கண்களை வைக்கிறார். எஸ்ராவின் ஒரு புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை நாம் படிக்கலாம். Let us turn to the book of Ezra, 5th chapter, 5th verse. ஆனாலும் இந்த செய்தி தரியுனிடத்திலே போய் எட்டுகிறவர் வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவருடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன தடுக்காதபடி அவர்கள் தேவனுடைய கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் ஒரு மனிதன் மேல் வைக்கப்பட்டால் அவனுடைய வேலையை ஒருவனாலும் தடுக்க முடியாது. When God's eye is kept on a person, no one can stop his work. அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், அவனுக்கு அந்த he gets from the Cyrus king of Persia sanction to build the house of God, and they start the building of the house. அவர்கள் அந்த கர்த்தருடைய வீடை அவர்கள் கட்ட ஆரம்பிக்கிறார்கள். கட்ட ஆரம்பிக்கும் போது அங்கே வந்து கேட்குறாங்க, நீங்கள் யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தா, யார் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்யும்படியாக உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தா என்று கேட்கும்போது அந்த வசனத்தில் ஒரு முக்கியமான பகுதி, அவர்களுடைய வேலையை தடுக்காதபடி அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் காப்பாற்றவில்லை, அவர்கள் தெரிஞ்ச கான்டெக்ட் காப்பாற்றவில்லை, அவர்களுடைய பணங்கள் காப்பாற்றவில்லை, அவர்களுடைய படிப்பு காப்பாற்றவில்லை, அவர்களுடைய வேலைகளை தடுக்காதபடி ஒரு காரியம் அவர்களை நடத்தி கொண்டே இருந்தது. ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் பதிய வைக்கப்பட்டிருந்தது. When God fixes his eyes on you, no one can stop your vision. When God fixes his eyes on you, no one can stop your work. When God fixes his eyes on you, no one can stop your progress. When God fixes his eyes on you, no one can stop your growth. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் பதிய வைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் ஒருவனாலும் உங்களை நிறுத்த முடியாது என்று விசுவாசிக்கிறவங்க எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோமா? Hallelujah. God's eyes is fixed on you. When God's eyes is fixed on you, God provides. When God's eyes is fixed on you, God helps you and God proposes. When God's eyes is fixed on you, God helps you to progress. ஆமென். இன்றைக்கு தேக்க நிலைமையில் பலர் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் பதிய வைத்தது நிமித்தமாய் கர்த்தர் அவர் நினைத்த காரியங்களை தடை செய்யாதபடி, ஒருவனாலும் தடை செய்ய முடியாதபடி உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கர்த்தர் வைத்த அழைப்பை நிறைவேற்றுவீர்கள் இந்த பூமியில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. There was a person in South America which I've heard and as a testimony. ஒரு சாட்சியை நான் ஒரு ஊழியரிடத்தில் நான் கேட்டேன். ஒரு நாள் ஒரு ஊழியர் அங்கே நல்ல, நான் ஏற்கனவே சபையில் சொல்ல, ஆனாலும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், அவர் ஒரு இடத்தில் நல்ல ஊழியர் செய்யும்போது அந்த தேசத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர்கள் திட்டமிட ஆரம்பித்தாங்க, அந்த கவர்மெண்ட்டில் எப்படியாச்சும் இந்த மனுஷனை நிறுத்தணும், we want to stop this man என்று நினைத்த போது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் அவர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றும்படியாக அவர்கள் நினைக்கிறாங்க. அப்போ அந்த கயிறில் கொண்டு
கொண்டு போய் அவர் கழுத்தை கொண்டு போய் அவங்கள நிற்க வச்சு என்ன பண்ணுறாங்க, தண்டனை கொடுக்கும்படியாக அதை நிறைவேற்றுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கயிறு அந்த தேவனுடைய மனிதனுடைய கழுத்தை நெருக்காதபடி அது தள்ளி இருந்ததா. ஆமென். இவர்களுக்கு ஆச்சரியமா இருந்தது, என்ன இது, எப்படி இதை கயிறு நிற்காதபடி தள்ளி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அவங்க கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே அவர்கள் சொல்கிறாங்க, ஓகே தி நெக்ஸ்ட் டே கால் அ பர்சன் அண்ட் மேக் 3 people ஸ்டாண்ட் ஆன் ஆல் த 3 டிரெக்ஷன். அவனுடைய எல்லா திசையிலும் ஒரு மனிதனை கன் பிஸ்டலை கொடுத்து அவன் கையில் சொல்கிறாங்க, இந்த மனிதனை ஷூட் பண்ண என்று சொல்லி அதை ஷூட் பண்ண நினைக்கும்படியாக எல்லாரும் அதை ஷூட் பண்ண பிஸ்டல் அனுப்புகிறாங்க. பிஸ்டல் அமிச்சா என்ன ஆகுதுன்னா அந்த பிஸ்டலோடைய அந்த கன்னுடைய அந்த ஃப்ரேம் அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதை யாராலும் அனுப்ப முடியல, அது ஸ்டக்கப் ஆகிடுச்சு, ஒரு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நடந்த ஒரு சம்பவம். அண்ட் they were all stunned. என்ன ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அந்த கன்னோடைய பிஸ்டல் ஒர்க் ஆகலையே. ஒருத்தனுக்கு ஒர்க் ஆகலான்னு பரவாயில்ல, அங்கிறத யாருக்குமே ஒர்க் ஆகல. உடனே இது கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணப்படுகிறது. மூன்றாவதா எப்படியாச்சும் இந்த மனுஷனை இன்னைக்கு நம்ம கொண்டுடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மிஷின் கனை கொடுத்து ஒரு மனிதனை அனுப்புகிறாங்க. அந்த மிஷின் கனுக்கு முன்பாக நிற்க வைத்து அவனை ஷூட் பண்ணலான்னு பார்த்தா முன்னாடி போக வேண்டிய புல்லட் எல்லாம் பின்னாடி அடிக்குது. இது நடந்த ஒரு சம்பவம். கடைசியாக கவர்மெண்டால் இந்த மனிதனை கொல்லவே முடியாது என்று சொல்லி அவர்கள் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மனிதன் மூலியமாக அந்த தேசத்தில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டார். ஆமென். இது ஏன் என்று நான் சொன்னா, கர்த்தருடைய அழைப்பு ஒரு மனிதன் மேல் இருந்தால் அந்த மனிதன் மேல் கர்த்தருடைய கண்கள் பதிய வைக்கப்படுகிறது. கர்த்தருடைய கண்கள் பதிய வைக்கப்பட்டால் அந்த மனிதன் அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற நினைத்த சகலத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah, hallelujah. God is able to help us to progress. ஒரு நாள் ஒரு மனிதன் அமெரிக்கா தேசத்தில் இப்படியாக ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டேன். ஒரு மனிதன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு பேப்பரை சாங்ஷனுக்காக ஒரு ஆர்டருக்காக போய் உள்ளே கொடுக்குறாங்க. He goes and gives a paper for a sanction. அண்ட் அங்கே இருந்த ஒரு ஆஃபீஸர் சொன்னாராம், திஸ் வில் டேக் 5 years. He said, அவன் சொன்னார் 5 வருஷம் ஆகும் இந்த ஆர்டர் உனக்கு கொடுக்கப்பட, ஏன்னா அவ்வளோ ஒர்க்கு எங்களுக்கு பெண்டிங் இருக்குது, அதனால் இந்த ஆர்டர் உங்கள் கையில் வரணும் 5 வருஷம் ஆகும்னு. He said 5 years. This man got very sad. இந்த மனிதன் ரொம்ப சோகமாயிட்டு அந்த மீண்டும் அந்த ஆஃபீஸர் கிட்ட கேட்டாரா, ஏன் திருப்பி ஐயா கொஞ்சம் இன்னொரு வாட்டி கன்சிடர் பண்ணுங்க, எப்படியாச்சும் இதை முடிச்சு கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த ஆஃபீஸருக்கு ஒரே கோவம். The officer got very angry when that man asked him to complete the work again. அப்போ அந்த ஆஃபீஸர் சொன்னாரா, இந்த வேலை 5 வருஷம் ஆகாது முடிக்காது என்று சொல்லிட்டேன், நீ போகலாம் என்று சொல்லி அந்த மனுஷனை அனுப்பிச்சிட்டாங்களாம். He went out of that office. அதுக்கு பின்பாக 2 weeks later that officer calls this man and says, come and meet me. அந்த ஆஃபீஸர் 2 வாரம் கழித்து அந்த மனிதனை கூப்பிட்டு என்னை வந்து பார் என்று சொன்னாராம். இந்த மனிதன் ஆச்சரியமாக போய் பார்க்க போனால் அந்த ஆஃபீஸர் அந்த ஆர்டரில் சைன் போட்டு அவங்க கையில் கொடுத்துருந்தாங்களாம். உடனே இந்த மனிதன் கேட்டானா, சார் நீங்கள் 5 வருஷம் ஆகும்னு சொன்னீங்க இது வர, ஆனால் ஏன் 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களா, ஆச்சரியமாக இருக்கு என்று சொன்ன போது you said it will take 5 years but you have given to me within 2 weeks. It is very astonishing அப்படின்னு என்று அவன் சொன்ன போது அந்த மனிதன் சொன்னானா, நான் எங்கே சார் கொடுக்கணும்னு நினச்சேன், நான் காலையில் எழுந்தால் உங்கள் முகம் மட்டும் தான் என் மைண்டில் இருக்குது, நான் சாப்பிட போனால் உங்கள் முகம் தான் இருக்குது, நான் தூங்க போனால் உங்கள் முகம் தான் இருக்குது, நான் நடந்து போனால் உங்கள் முகம் தான் இருக்குது, ஆஃபீஸில் எந்த ஃபைலை திறந்தாலும் உங்கள் முகம் மட்டும் தான் தெரியுது, உங்கள் முகத்தை தெரிஞ்சு எனக்கு I am fed up of seeing your face. So I wanted to put an end to it. So I've just finished your work first and I've given to you. இந்த வேலை எப்படியாச்சும் முடிச்சு இந்த முகம் மீண்டும் என் மைண்டில் வராதபடி இது முடிச்சு அனுப்பணும் என்பதற்காக நான் முடித்தேன். நீங்கள் நினைக்கிறீங்களா அவனுடைய நினைவை அந்த முகத்தை அந்த ஆஃபீஸருடைய மைண்டில் வைத்தது யார் என்பது தெரியுங்களா? கர்த்தர். Hallelujah. God is the one who lifts a person. God is the one who sets a person. நீங்க நினைக்கலாம் இத்தனை மாசம் நாங்க வீட்டுக்குள்ள இருந்து நேர காலம் போயிடுச்சுன்னு, 5 வருஷம் கழிச்சு முடிய வேண்டிய வேலையை 2 வாரத்துக்குள்ள கர்த்தர் முடிக்க செய்கிறது உண்மையானால், இத்தனை மாதங்களாக நம்ம உட்கார்ந்தாலும் பல வருஷங்களை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியத்தை சில நாட்கள் கொண்ட கர்த்தர் ஆண்டவர் செய்ய வைப்பார் என்று விசுவாசிக்கிறோம். எல்லாம் ஆமென் என்று சொல்லுவோமா? Hallelujah. We will never lose anything if God's eyes is fixed on us. கர்த்தருடைய கண்கள் நம்மேல் பதிய வைக்கப்பட்டிருந்தால் நாம் எதையும் இழந்து போகிறதில்லை. கர்த்தர் நம்மளை ராஜாக்களுக்கு முன்பாக உட்கார செய்வார். நல்ல ஆமென் சொல்லுவோமா?